30 டேஸ் செல்ஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 15. இன்றைக்கி காலையில் எழுந்துட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நைட்டு தூங்குறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்குலாம் கிளாஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தூங்கினேன். லேட்டாக எழுந்திரிக்கதான் எழுதி தான். அதுக்கப்புறம் டே பிளாக் காஃபியில் தான் ஸ்டார்ட் ஆகும். பிளாக் காஃபியை போட்டு உட்காந்து பிளாக் காஃபியை பொறுமையாக குடிச்சு முடித்தேன். ஸோ பிளாக் காஃபியை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு வேறு என்ன சாப்பிட்டேன்? ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. எழுந்ததே லேட்டு தானே. ரம்புட்டான் அந்த ஒரு ஸ்வீட், இந்த ஸ்வீட்டுன்ற அந்த பழம், சாரி அந்த பழத்தை வந்து எப்படின்றத நான் அதை பற்றி ஒரு வீடியோ சீக்கிரமாக போடுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சென்னையிலே நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கே வந்து தான் நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ணாக்கு அது பண்டலாக வாங்கி போட்டு போயிருக்காங்க. சரி அதை காலி பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு 5 உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க. இனிப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். நல்லா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு குட்டு கீழே இறங்கி போயிட்டு மொபிலிட்டி பண்ணிட்டு ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தா செம்ம மழை. இங்கே கார் எடுத்துகிட்டு காரும் ஓட்ட தெரியும். பட் ஆனால் இங்கே ஊரில் டிராஃபிக் ரூல்ஸ் டிஃப்ரெண்ட். அதனால் கார் எடுத்துகிட்டு போகாமல் ஸோ வீட்டிலேயே மொபிலிட்டிலாம் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஹைப்ரிட் அத்லெட்டிக் ஒர்க் அவுட் மாதிரி இருந்தது. வேறு லெவல் 250 ரெப்ஸ் பண்ணேன். சொல்லுவேன் பீஸ்ட் ஹோல்டுன்ற மாதிரி போட்டுருக்கேன். பீஸ்ட் பாப்பு தென் இதை பற்றி ஒரு எழுதி வச்சுருக்கேன். நானே மாதிரி அப்போ சிங்கிளாம் புஷ்அப் பண்ணேன். ஈச் 5 ரெப்ஸு. அப்புறம் அது ஒரு 10 பண்ணேன். எக்ஸ்ப்ளோசிவில் வந்து கெட்டப் ஸ்குவாட் ஜம்ப்பு அது பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரு லோவர் பாடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தது. ரொம்ப நாளாச்சு அந்த சிங்கிளாமில் புஷ்அப் பண்ணி ஒரு காலத்தில் ஆச்சு. பாடி வெயிட் எடுத்து ரைஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணால் எதுவுமே வராது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 ரெப்ஸ் எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு விஎப்ஸ் அது எல்லாருமே தெரியும், ஜாக் நைஃப் மாதிரி. லைக் அது ஒரு 10 ரெப்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு அது 10 ரெப்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீடெக், அதாவது ஸ்னாப் ஜம்ப்லேருந்து லேட்ரல் ஷூட் த்ரூ பண்ணேன். ஸோ அது ஒரு 10 ரெப். ஈச் சைடு வந்து 5 ரெப்ஸ். ஸோ ஸ்னாப் ஜம்ப் பண்ணிட்டு ஈச் சைடு வந்து 5 ரெப்ஸ் பண்ணி 10 ரெப்ஸ் அது முடிச்சிட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் டேவை சிம்பிளாக முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷர் ஒன்று பண்ணேன். லைக் ஷேடோ பாக்ஸிங் பண்ணேன். ஷேடோ பாக்ஸிங் ஒரு 10 ரவுண்டு ஜாலியாக சும்மா பொறுமையாக அப்படியே ப்ளே பண்ணி அழகாக பண்ணேன். ஷேடோ பாக்ஸிங் உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க. வேறு எதுனா அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். முடியெலாம் ஃபுல்லாக வேர்த்துருச்சு. ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி அக்கா ஊருக்கு போயிருக்கனால இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். 2 நாள் வீட்டில் பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டு ஒரு வெஜ் பிரியாணி, மட்டன் கிரேவி, மட்டன் வந்து வெஜ் பிரியாணி கேரளா சாப்பிட்டேன். அந்த ஃப்ரெண்டோட மட்டன் பிரியாணி இருக்குது, அதையும் சாப்பிட்டேன். வேறு எதுவும் பெருசாக சாப்பிடல. சீட் எதுவும் பெருசாக பண்ணல. சாக்லேட் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடவே இல்லை. அப்போ நைட்டு வந்து மல்டிவிட்டமின் போட்டு 2 பார்த்துட்டு மல்டிவிட்டமின்கான வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. டாக்டர் கிட்ட போட்டுறேன். வேறு என்ன டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம் மக்களே. லவ் யூ.